எஃப்எக்ஸ் மீடியா இன்ஸ்டிடியூட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிதாக அமையட்டும். இந்த வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு நல்ல ஜாப்ஸ் வேகன்சி வீடியோட தான் உங்களை வந்து மீட் பண்ணியிருக்கேன். எஸ், அது என்ன வீடியோ, என்ன ஜாப்ஸ் வேகன்சி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் மட்டும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே, மற்றபடி நம்ம இன்ஸ்டியூஷன் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் ஃபியூச்சர்ல மீடியா சைட் சாதிக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ எந்த ஒரு மைண்டும் இல்லாமல் ஷேர் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, நம்ம இப்போ ஜாப்ஸ் வேகன்சிக்குள்ள போயிடலாம். எம்டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவோஷனல் ஆன்மீக சம்பந்தமான செய்தி, ஆன்மீக சம்பந்தமான ப்ரோக்ராம்ஸ் டெலிகாஸ்ட் பண்ற ஒரு சேனல்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இது யாரோடதுன்னா நியூஸ் தமிழ் 24/7 சேனலை, அவங்களோடது தான், பார்ட் ஆஃப் சேனல் தான். பட் ஆன்மீகத்துக்காக பண்ணியிருக்காங்க. இது இப்போ பண்ணதில்ல. ஆக்சுவலி வந்து நியூஸ் தமிழ் 24/7க்கு முன்னாடியே அவங்க நெட்வொர்க் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ப்ளஸ் மீடியா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்து TCCL அப்படின்ற ஒரு பெரிய செட்டாப் பாக்ஸ் நெட்வொர்க் இருக்கு. ஸோ அவங்களோட கேபிள் பாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் ஒரு ஒரு செட்டாப் பார்ட்னர்ஸ் எல்லாம் உருவாகி நியூஸ் தமிழ் 24/7 உருவாக்குனாங்க. ஸோ இவங்க அதுக்கு முன்னாடி இருந்தே, சேட்டலைட் பண்றதுக்கு முன்னாடி இருந்தே சங்கமம் அப்படின்னு ஒரு சேனல் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, சாங்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா கேபிளுமே வந்துட்டு இருந்தது. அதே மாதிரி சிரி டிவி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சங்கமம் அப்படின்னு பண்ணிட்டு இருந்த அந்த சேனல் வந்து தான் இப்பயும் வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க தான் நியூஸ் தமிழ் 24/7 அந்த நெட்வொர்க் தான் பண்ணாங்க. இப்போ அவங்களுடைய அதே லோக்கல்ல அண்ட் கேபிள்ல விட்டுட்டு இருந்த சிரி டிவியை இப்போ சேட்டலைட்டா பண்ண போறாங்க. அதுவும் ஆன்மீக சம்பந்தமான சேனலா பண்ண போறாங்க. அதுதான் எம்டிவின்னு அவங்க சேனல் வச்சிருக்காங்க. அவங்க சேனல் நேம் இது வந்து 24 நியூஸ் தமிழ் 24/7 நெட்வொர்க்கோட செகண்ட் பார்ட் ஆஃப் சேனல் சொல்லலாம். ஓகே, ஸோ அவங்க இந்த பிரிச்சுவல் சேட்டலைட் டெலிவிஷன் சேனல் லான்ச் பண்றதா சொல்லியிருக்காங்க. மல்டி லாங்குவேஜ்ல, எல்லா லாங்குவேஜ்லுமே பண்ண போறாங்களாம். அதுக்கு என்னென்ன போஸ்ட் வேகன்சி கேட்டிருக்காங்கன்னா, ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் கேட்டிருக்காங்க. இப்போ ஆன்மீக சேனல்ல என்ன பண்ணுவாங்க, நம்ம நல்ல ஊர் சுத்தலாம் இந்த வேலைக்கு போனா. கண்டிப்பா நிறைய எல்லா ஊர்ல இருக்கிற பிரபலமான கோயில்களை போயிட்டு வரலாறுலாம் நம்ம எடுத்து ஷூட் பண்ணி எடிட் பண்ணி கரெக்டா பேக்கேஜா கொடுக்கணும். ஓகே, ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் கேட்டிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு எல்லா திருத்தலங்களுக்கும் போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ யாராவது ப்ரோக்ராம் ப்ரொடியூசரா போகணும், அது டிவோஷனல் ஆன்மீக சைட்ல யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணுங்க. அடுத்தது வீடியோ எடிட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. இது கண்டிப்பா இன்டீரியர்ல ஸ்டுடியோக்குள்ள தான் நம்ம வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். ஸோ வீடியோ எடிட்டிங் யாருக்காவது தெரியும், பேசிக்கா ஒரு போட்டோஷாப் அண்ட் ப்ரீமியர் ப்ரோ தெரியும்னா நீங்க அப்ளை பண்ணி வேலை வாங்கிட்டு பாருங்க. கேமரா ஆப்ரேட்டர் தேவை. கேமரா ஆப்ரேட்டர் இன்ட்ரெஸ்டட் பர்சன், ஒரு மொபைல் ஆப்ரேட் பண்ணாவே போதும். இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு ப்ரோ வெர்ஷன் கேமரா, மொபைல்ல வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம்னா ஓரளவுக்கு DSLR யூஸ் பண்ணிட முடியும் அண்ட் வீடியோ கேமரா யூஸ் பண்ணிட முடியும். ஸோ யாராவது அப்படி பண்ணிருக்கீங்க, இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அப்ளை பண்ணுங்க. இல்ல நான் வந்து ஒரு போட்டோ ஸ்டுடியோல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அந்த மாதிரி ஈவெண்ட் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா நீங்க கூட அப்ளை பண்ணுங்க. ஒரு மீடியா சைட் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. கேமரா ஆப்ரேட்டர் போஸ்ட் கிடைச்சிருக்கு. கிராபிக்ஸ் டிசைனர் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இது வந்து மாயா 3D சம்திங். இப்போ சினிமா 4D வந்திருக்கு. இப்போ டிஃபால்ட்டாவே சாஃப்ட்வேர் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ண தெரியும், மோஷன் கிராபிக்ஸ் பண்ண தெரியும்னா நீங்க அப்ளை பண்ணுங்க. ஓகே, இதுக்கு அவங்க அப்ளை பண்றதுக்கு மெயில் ஐடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம நியூஸ் தமிழ் 24/7 அதே மெயில் ஐடி தான், hr@newstamil.tv அப்படின்ற மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா ஆஃபீஸ் வந்து எக்மோர்ல இருக்கு, நீங்க நேரில் கூட ஆடிஷன் போகலாம், போய் அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் அதை மென்ஷன் பண்ணுங்க, எம்டிவிக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்க. அது டிவோஷனல் சம்பந்தமா லான்ச் பண்ண போறாங்க மல்டி லாங்குவேஜ்ல. ஸோ நிறைய வேகன்சி இருக்க போகுது இந்த கேட்டகரியில, ப்ரோக்ராம் ப்ரொடியூசர், வீடியோ எடிட்டர், கேமரா ஆப்ரேட்டர் அண்ட் கிராபிக்ஸ் டிசைனர்ஸ் எல்லாம். ஸோ யாரெல்லாம் வேற சேனல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அல்லது இது கத்திருக்கேன், நான் இப்போ வேலைக்கு போகலான்னு பார்க்குறேன், மீடியா சைட் போகணும்னு யோசிக்கிறீங்களா, கண்டிப்பா அப்ளை பண்ணி வேலை வாங்கிட பாருங்க. ஓகே, மற்றபடி மீடியா சைட் நான் போகணும் ஆனால் நிறைய கேள்விகளோடு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஆலோசனைக்கு நம்ம சேனல், நம்ம இன்ஸ்டியூஷன் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை அது சம்பந்தமான ட்ரைனிங் நான் ப்ரொஃபஷனலாக எடுத்துக்கணும்னாலும் நீங்க நம்ம இன்ஸ்டியூஷனை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, மற்றபடி மீண்டும் ஒரு நல்ல ஜாப்ஸ் வேகன்சி வீடியோ, கேஸ்டிங் கால்ஸ் வீடியோ, ட்ரைனிங் வீடியோட உங்களை வந்து மீட் பண்றேன்.